ஹாய் கைஸ், இப்போ நம்ம இந்த சம் பார்க்க போகிறோன்னா 10th மேக்ஸு எக்ஸசைஸ் வந்து 1.4ல் 9th சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதை வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, இப்படி ஒரு இது கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 1 to எஃப் ஆஃப் சம்திங் அப்படிலாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இந்த எஃப் ஆஃப் 3 வேல்யூ நம்ம கரெக்டாக எந்த இக்குவேஷன்லேருந்து வரணும்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த சம் ரொம்ப ஈஸி. ஆனால் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து மொத்த ஆன்சரும் தப்பாயிரும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஓகேவா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஸ்கேல் போட்டுக்கோங்க. இதில் ஸ்மாலஸ்ட் எண்ட்லேருந்து ஹையஸ்ட் எண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குது, அதாவது மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அது எல்லா ஃபேக்டர்ஸும் போட்டுக்கோங்க. இப்போ 3 வரை இருக்கா, அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 0லேருந்து -3 வரைக்கும் +3 வரைக்கும் 2 ஃபேக்டர்ஸையும் போட்டுருவேன். போட்டுட்டு ஃபஸ்ட்டு எதை எடுப்பேன்னா மிடில் தான் எடுப்பேன். ஏன்னா மிடில் வந்து நடுவாட்டில் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ மிடில் ஃபேக்டர் எடுத்து நம்ம சார்ட் பண்ணி வச்சிட்டோன்னா மிச்சம் 2 ஃபேக்டரும் ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம். ஒன்றில் அந்த எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், இல்லாட்டி ஒன்றில் ரைட் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், இல்லாட்டி லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஓகேவா? அதை ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு கொடுத்தா இந்த பக்கத்தில் இருக்க நம்பரை சேர்த்து எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? அப்போ -1லேருந்து எடுக்கணும். -1லேருந்து இன்னொரு கோடு போட்டிருக்கேன்னா, அடுத்தது இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, அப்போ +1 வரைக்கும் எடுக்கணும். இன்னொரு கோடு போட்டிருக்கேன்னா, அப்போ இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்னது 2. ஓகேவா? அதையும் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ 2 அதுலேயும் போட்டு வச்சிட்டேன். ஓகேவா? இனி இதை பாருங்கள், இல்லாட்டி சரி இதை பார்ப்போமா. இது டபுள் வேல்யூ கொடுத்துருக்கான்ல, -3லேருந்து -1 வரை கொடுத்துருக்கான். ஆனால் என்ன கொடுத்துருக்கான், இதில் ஈக்குவல் டு இல்லை. அப்போ -3யும் வராது, -1ம் வராது. கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த -1க்கு அந்த சைடு இது எல்லாமே நெகட்டிவ் ஃபேக்டர்ஸாக தான் இருக்குது. அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் இந்த நம்பர், அதாவது -1க்கு முன்னாடி வர ஃபேக்டர்ஸ் எல்லாமே அது x-1 தான் வரும். கரெக்டாக? நான் தேர்ட் குவாட்ரண்ட் போட்டிருக்கேன்னா x-1 போட்டிருக்கேன்னா, அடுத்தது இங்கே வந்து 1, இங்கே வந்து பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடலாம், செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு இந்த சைடில் இருக்க பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் என்ன நம்பர் வந்தாலும் என்ன வரும், இந்த ஈக்குவேஷன் வரும், x+2. சிம்பிளாக போட்டுட்டோமா. எஃப் ஆஃப் 3 பாசிட்டிவ் 3 எங்கே வருது, x+2 ஃபார்முலாவில் வருது. எஃப் ஆஃப் 3 அப்போ எக்ஸ் வேல்யூ என்னது 3 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சு. எஃப் ஆஃப் 0 இதில் வருது செகண்ட் குவாட்ரண்ட்டு. செகண்டில் என்ன கொடுத்துருக்கான், டேரெக்டாக எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2ன்னு கொடுத்துட்டான். அப்போ எஃப் ஆஃப் 0 என்னது, அதுவும் 2 தான். கரெக்டாக? அடுத்தது எஃப் ஆஃப் -1.5, மைனஸில் என்ன வருது, x-1. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x-1 அதை ஃபார்முலா எடுப்போம். அப்போ எஃப் ஆஃப் -1, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இதில் என்ன ஃபார்முலா எடுக்கணும்னா x-1 எடுக்கணும் ஃபார்முலா. இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ, அதாவது -1.5னா -1.5 போடணும். அப்போது -1.5 -1 அப்போ ஆன்சர்